தெரியாதா? ஓ அப்படியா? உங்க பேர் என்னடி தங்கம்? என்ன தெரிஞ்சுதா? நான் அக்கான்னு எனக்கு தெரிஞ்சிச்சா உனக்கு ஃபோனில்? உங்கள் பேர் சொல்லி தங்க பிள்ளை. என் அருமை தங்கச்சி கன்னட அருமை. ரொம்ப சந்தோஷம் அண்ணா, மிக்க சந்தோஷம். காதரண்ணா, காதரண்ணா மிக்க நன்றி காதரண்ணா. ரமேஷ் தங்க வணக்கம். கேசமா சொல்லிக்கா. குதிரையில் முன்னங்கால்கள் இரண்டுமே மேல் நோக்கி தூக்கியிருந்தால் அந்த வீரன் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தான் என்று அர்த்தம். சூப்பர் சூப்பர் சிஎஸ் அண்ணா. 80-90 மாடல் கண்ணாடி கரணி நீங்கள் போட்டிருக்கிறது அப்படியா? எனக்கு இதுதான் பிடிக்கும். நான் அந்த மாதிரி கண்ணாடி தான் இப்போ போட்டிருக்கேன். பைக்கில் போனால், ஊருக்கு போனால் இதுதான் போட்டு போவேன், தூசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு. கண்ணாடி சூப்பர் அக்கா. சரி தங்கம், சரி தங்கம். பாப்பா என்னோட சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடி தங்கம். சரியா? உன் பேர் சொல்லு. கேஆர் சகோ நன்றி. சீரியஸாக சொல்லியிருக்காங்க. அப்துல் காதர் சகோ கேர்ஸ்மாக சொல்லியிருக்காங்க. தங்கச்சி கண்ணாடியில் நடிகை சிம்ரன் பூர் சொல்லியிருக்கா. ஐயோ ஐயோ முருகனா அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரவணன்மா, சித்ரா தங்கம் ரொம்ப ரொம்ப சரஸ்வதி தங்க பிள்ளை. பேர் சொல்ல பயமா இருக்கு அப்படி சொல்லியிருக்கா முத்துமா. ஓகே, செம்மையா இருக்கீங்க. ஓ அப்படியா? மிக்க சந்தோஷம். மூக்கு கண்ணாடி சூப்பராக இருக்கும் முகத்திற்கு. ரவி அண்ணா நீங்களும் சொல்லிட்டீங்களா? ரொம்ப நன்றி அண்ணா, அருமையான தகவல். சிஎஸ் சொல்லியிருக்கேன். கேஎஸ்மா ஹாய் அக்கா. கண்ணாடி போட்ட உடனே ஆக்டர் சோபனா மாதிரி இருக்கீங்க. சூப்பர், கரெக்டு இசைக்கு முத்து. நீங்கள் சொல்கிறது கரெக்டு முத்து இசைக்குமா. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நேர்லேயே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஃபோன்லேயே இது நம்ம லைவ்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோப்பனா மாதிரி இருக்கேன், நேர்லேயே சொல்லியிருக்காங்க, ஃபோன்லேயும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இசைக்கு கரெக்டாக சொல்லிட்டா. தெரியுமா செல்லம்மா யாருன்னு? நான் தான் ஒரு டியூப் லைட்டு, சத்தியமாக எனக்கு தெரியல. சாப்பிட்டேனக்கா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டே சேகாத்தப்போம். சாப்பிட்டு சமையல் லைவ் வருவேன், இல்லைன்னா எனக்கு மயக்கம் போட்டுருவேன்க்கா. கேஎஃப் சகோ நன்றி. சிஎஸ் ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னசென்ட் கார்த்திக் சகோ கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க. ஹர்னி என்னை விட பெரிய தங்கம். ஐயோ பரத்துமா அப்படியா? சரி பரத்துமா, மிக்க சந்தோஷம். புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் சேரணும் அப்படின்னா உங்களோட எழுத்து வந்து உங்களுக்கு தனித்துவமாக தெரியணும். பச்சை கலரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கு தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் இருக்கும். உங்களோட வலது பக்கத்து எஸ் சிம்பிள் இருக்கும், அதில் போனீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கலாம். அது மாதிரி மெம்பர்ஷிப்பில் சேருங்க. சரியா? சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். போன மாதம் இந்த மாதம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது எனக்கு. முருகேசன் சகோ வணக்கம். கேசிமா சொல்லியிருக்காங்க. எஸ்ஐக்கு முத்து சகோ சரியாக சொன்னீர்கள் அப்படின்னு சங்கரனை சொல்லியிருக்காங்க. தெரிந்த மாதிரி தான் இருக்குது. கேஎஸ் என்ன கேஆர்சி சாப்பிட்டீங்களா? கதையை பார்த்தால் உங்களுக்கு எப்படி இருக்குது? பாசங்க எப்படி இருக்குது? நல்லா இருக்கு கிஷோர், நான் நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒர்க்கு முடிஞ்சிச்சு அக்கா, வீட்டுக்கு வந்துட்டேன். சரி தங்க பிள்ளை. யார் இது சொன்ன உடனே மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தது? யார் இது? ஓகே, உங்களால் முடியும் செல்லம்மா. பக்கத்தில் வந்து விட்டார்கள் சொல்லியிருக்காங்க. ஐயோ யார்? இல்லைக்கா, எனக்கு செல்வி அண்ணி தான் உங்கள் ஐடி கொடுத்தாங்க. ஓ செல்வி பிள்ளை கொடுத்துச்சா? சரி. நீ மணப்பாறைக்கு வந்தால் வந்து என்னை பார்த்துட்டு போ, சரியா? சரி தங்கம். செல்வியெல்லாம் பார்ப்பாளா என்னோட வீடியோஸ் எல்லாம்? தவமணியரசு சகோ வணக்கம். நலமா பாசம்லாம் கண்ணிடுறேங்க. சர்வக அருமை கேசுங்க. உங்களுக்கு கண்ணாடி நல்லா இருக்கக்கா. செகாத்தவங்க ரொம்ப ரொம்ப நன்றி செல்லம், மிக்க சந்தோஷம். பரத்மா ஹரணி ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் பரத்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என் பேர் தவமணி, பிறந்த ஊர் மருங்காபுரிக்கா. ஓ சூப்பர். அந்த ரெட்டை பேபி ட்வின்ஸு அப்படியா? இப்போ தானே ஞாபகம் வருது எனக்கு உன்னைய. சரி நல்லா இருக்கியா? உன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா? எப்போ இங்கே வருவ? மணப்பாறைக்கு வந்து அந்த என்னை பார்த்துட்டு போ. எப்போ வருவாங்கிட்டு? கிருஷ்ணா அவர்களே, ஏன் இப்படி தினமும் இந்த கொஸ்டினை கேட்குறீங்க? ஏன் இப்படி கேட்குறீங்க? யாதுமுறை யாவிக்கன்னா வணக்கம் அப்படின்னு செல்லமாக சொல்லியிருக்காங்க. சரியாக கேர்சனாக சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் முருகேசன் சகோ சாப்பிட சகோ இந்த மாதிரி கண்ணாடி போட்டால் கண்ணில் தூசி விழுகாதுமா. ஆமாம் ரவியண்ணா. ஓகே ஹாய்மா. யார் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தது? அன்புதான். அன்புதான் முதலிடம் என சொல்பவர்கள் கண்ணாடி போட்டோம். அன்புதான் முதலிடம் என சொல்பவர்களே கண்ணாடி போட்டதால் அழகுதான் இன்னும் கூடுகிறது. ஆனால் கண்ணாடி போட்டால் அன்பு கூடுமா?